கையை காட்டுப்பா. என்னதுப்பா இது? மருந்தாவா? என்ன வாயில் என்ன பண்ணாங்க? ஊற்றுனாங்களே. இது என்னது? நெத்திக்கு வந்து போலியோ போட்டிருக்காங்க இன்னைக்கு. பா பா ஓ ஓ ஓ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வயலுக்கு, வயல் இல்லை கருங்காடு, வயல் வேறு கருங்காடு வேறு, அந்த கொல்லைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டு எருவெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அதை அள்ளிட்டு போய் மாட்டு வண்டியில் அள்ளிட்டு போய் கொல்லையில் கொட்ட போகிறோம். கொட்டி தான் அதுக்கப்புறம் தான் உழவு ஓட்டுவோம். பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி எருவை கொட்டி உழவு ஓட்டணும். அதனால் இப்போ எருவை அடிக்க போகிறோம். வாங்க, மாட்டு வண்டியில் எருவை அடிச்சுட்டு போய் கொல்லையில் கொட்டிட்டு வரலாம். இன்றைக்கி ரொம்ப நாளாக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, மாட்டு வீடியோ போடுங்கன்னு. இன்றைக்கி மாட்டு வண்டியில் எருவை அள்ளிட்டு போய் எப்படிலாம் ஒரு கிராமத்தில் பயிர் பண்ணுறப்ப மாட்டு வண்டியில் எப்படி எருவை அடிச்சுட்டு போய் போகிறாங்க. இப்போல்லாம் டிராக்டர் வந்துச்சு, வண்டி வச்சுருக்காங்க, மாட்டு வண்டி வச்சுருக்காங்க, மாட்டு வண்டியில் அடிக்கிறாங்க. ஸோ நம்ம மாட்டு வண்டியில் போய் அடிக்க போகிறோம். போகலாமா? ஆள் கொஞ்சம் மாறி இருப்பேன், முடி வெட்டினேன், முடி வெட்டி தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணது, கொஞ்சம் ஆள் டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி வாங்க, போய் அப்பா அள்ளிகிட்டு இருக்காங்க, சேர்ந்து அள்ளி கொல்லையில் போய் போட்டுட்டு வரலாம். நம்ம வீட்டு மாடு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும், இப்போ தெரியாதவங்க பார்த்துக்கங்க. இதுதான் நம்ம வீட்டு காளை மாடு. இந்த சிவப்பு காளை வந்து முன்னாடிலேருந்து இருக்குது. இதுக்கு ஜோடியாக 2-3 மாடு மாற்றிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக மாற்றின மாடு இது தான், ஜோடியாக எடுத்திருக்கோம். இப்போ எடுத்து 1 வாரம் 10 நாள் தான் ஆகுது. இந்த மாட்டுக்கு ஜோடியாக இது தான் இப்போ சேர்த்துருக்கோம். நம்ம வீட்டு காளை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காளை மாடு கொட்டாய்க்கு முன்னாடி கட்டியிருக்கோமா, நம்ம கொட்டாயிலே பக்கத்தில் தானே சாணி கொட்டுவோம், அந்த ஓடை அணையில். இங்கே இருக்கிற எருவெல்லாம் அள்ளிட்டு போய் தான் கொட்டுற வரையும் சாணி, அது நல்லா மக்கி போனால் எரு. இந்த எருவை அள்ளிட்டு மாட்டு வண்டியில் இப்படி அள்ளி கொட்டி இதை எடுத்துகிட்டு போய் கொல்லையில் கொட்டிட்டு வரணும். நெத்தி வைக்க பாருங்கள், வெயிலே நிற்கிறான். நெத்தி வைக்க என்ன பண்ணுற? வண்டி துடைக்கிறிய? அங்கே போய் தொட, நல்லா தொட. மாட்டு வண்டியை துடைக்கிறான். கையை காட்டுப்பா. என்னதுப்பா இது? மருந்தாவா? என்ன வாயில் என்ன பண்ணாங்க? ஊற்றுனாங்களே. இது என்னது? நெத்திக்கு வந்து போலியோ போட்டிருக்காங்க இன்னைக்கு. போட்டாச்சு போலியோ. ஓகே சொல்லு, நல்லா காட்டு. ஓகே காட்டு. ஓகே. தாத்தா என்ன பண்ணுறாரு? என்னது? ஆரஞ்சு பழம் இங்கே வச்சிருக்கிய திங்க சொன்னா வச்சுட்டு வண்டி தொடச்சிட்டு நிற்கிற. தாத்தா என்னப்பா பண்ணுறாரு? மண்ணு இல்லை, சாணி சொல்லு. சாணி, சாணம், மண்ணா. மண்ணா. இன்னும் போடணும் தானப்பா? சாப்பிட்டு வந்து இன்னொரு 4 கூட போட்டால் போதும். நம்பிடுமே. ஃபுல்லாக பின்னாடி வரக்கூடாது, பாதி தான். பின்னாடி வந்தால் பாறை இருக்காது, முன்னாடி பாரு. மின்பாறை இருக்காது. பாறை போட்டால் இதோட இதுக்கு இங்கே தான் வச்சுக்கணும். பாதி தான் கொட்டி நப்பிட்டு போகணும். அது எரு வெயிட் இல்லாமல் இருந்துன்னு வச்சுக்க, ஃபுல்லாக போகணும். இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடலாம். இது நல்லா மண் மாதிரி வெயிட்டாக இருக்குது, ஈரம். சாப்பிட்டு வரலாங்கிறியா? நீ சாப்பிட்டே இல்லையா? நான் நீராக முடிச்சிட்டேன். அந்த பசுமாட்டை தண்ணி கட்டியும் கட்டு, நான் சாப்பிட்டு வரேன். சரி, அள்ளி போட்டு போவோம். அது பாரு, அந்த கோழி ஓலி வரும்.
ஏய் செருப்பு இருக்குல்ல, போய் செருப்பு போட்டு வா. செருப்பு போட்டு வா காலில். இப்போ வெயிலாக இருக்கு. நான் கொட்டாய்க்கு போகிறேன், நீ போய் செருப்பு போட்டு வா. எங்கே செருப்பு? என்னது? ஆய செருப்பை போட்டு வந்தாச்சா? வீட்டுக்கு போ, நாங்களாம் கொல்லைக்கு போகிறோம். வண்டியில் கொல்லைக்கு போகிறோம். அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அள்ளி வண்டி போனால் குலுங்கும் இல்லையா, குலுங்குனா கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா வம்பட்டி வச்சு தட்டியாச்சு. போதுமா, இன்னும் கொட்டணுமாப்பா? போதும், அவ்வளோதான். இது எதுக்கு? இது முன்னால் வச்சுக்குவேன் பிம்பாத்துக்கு ஒரு கூட. நீ உட்கார சைடா? எனக்கு பின்னாடி பழங்கினால அடித்தா எத்தனை நடப்பா வரும்? என்ன எண்ணெய் வச்சுருக்கேன். 4 நடை வருமா? 4 நாள் அள்ளிப்படியா? 5-6 நடை வரும்ண்ணா. இன்னும் 10 வண்டி 20 இருக்குது. கீழெல்லாம் 20. அணையிலையும் இருக்குது. ஆமாம், இது கீழே இருக்கிறதே 2-3 நடை வரும் போல். அவ்வளோதாங்க. இது வந்து வெயிட்டை முன்பாடுறதுக்காக வச்சுக்கிறாங்க. ஏன்னா அப்பா உட்காந்தா அவர் வெயிட்டு தெரியக்கூடாதுன்னு, வெயிட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இல்லையா, அதனால் இதையும் வைக்கிறாங்க. வண்டி மூவ் ஆகிடுச்சு. நேராக இனிமேல் கொல்லைக்கு தான் போவோம். அவ்வளோதாங்க வரும். இப்படியே ரோட்லேருந்து வந்து கொல்லைக்காட்டில் நுழைஞ்சி நம்ம கொல்லைக்கு போயிட்டுருக்கு வண்டி. நம்ம ஊர் காடுகள்லாம் பாருங்கள். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மானாவாரி பயிர், மழையை நம்பியுமே மட்டுமே பயிர் பண்ணுற கொல்லை இதெல்லாம் எங்கள் ஊர் காடு. ஸோ அதனால் 4-5 மாதத்துக்கு சும்மா கிடக்கும். வயலில் மட்டும்தான் பயிர் பண்ணுவாங்க கோடை காலத்துலேயும். ஏன்னா அங்கே 1-2 போர் செட் இருக்கும். அந்த தண்ணிலாம் வந்து கொஞ்சம் துவக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அங்கே பயிர் பண்ணுவோம் கோடை காலத்துலேயும். இந்த கருங்காட்டை பொறுத்தவரை களிமண் பகுதியில் வந்து நாங்கள் ஏன் பயிர் பண்ண மாட்டோம்னா, இங்கே உள்ள உப்பு வந்து ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப உப்பு. ஸோ அதனால் மண் வீணாக போயிடுங்கனால மழை பெஞ்சால் மட்டும் பயிர் பண்ணுறதோட சரிங்க. அதுக்கப்புறம் 5-6 மாதத்துக்கு கொல்லைக்காடு வந்து சும்மா தான் கிடக்கும். இப்படியே இப்போ தான் வந்து உழவு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டு. இப்போ தான் எருவே அடிக்க ஆரம்பிக்கிறோம். எருவை அடித்து அப்புறம் அதை எருவை பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உழவு ஓட்டுவோம். அப்படியும் எல்லோரும் பயிர் பண்ணுறனால நாங்களும் சரி பண்ணிவிடுவோம் அதுக்குள்ளே காட்டை. நம்ம கொல்லை வந்துருச்சு. ஆல்ரெடி அப்பா வந்து பார்த்திங்கன்னா முட்டாக கொட்டியிருக்காங்க. ஒரு ரவுண்டு முன்னாடி ஒரு நடை வந்து இப்போ வந்து 2ஆவது நடை கொட்டுறோம். இந்த மாதிரி முட்டை தான் ஒரே இடத்துலையே கொட்டாமல் பிரித்து சின்ன முட்டாக கொட்டணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரித்து விட கொல்லை ஃபுல்லாக அள்ளி தெளிக்கிற மாதிரி
முடியும். இந்த முட்டை கொஞ்சம் தூரம் பிரிச்சுடலாம். அப்படி ஒவ்வொரு முட்டையும் பிரிச்சுட்டோம்னா கொல்லையை நிறந்து எல்லா இடத்துலையும் உரத்தை போடலாம். கீழே டோர் இருக்கும் மாட்டு வண்டியில், அந்த டோரை வந்து அன்லாக் பண்ணி வராங்க அப்பா. தந்துட்டா பட்டி கீழே கொட்டிடும். ஒரு முட்டை சின்னதாக இங்கே கொட்டியாச்சு. அடுத்தது கொஞ்சம் தள்ளி இந்த முட்டை இருக்கா, அப்படி கொஞ்சம் இடம் தள்ளி அடுத்த முட்டை கொட்டணும். ஒன்று 2 3 4வது மட்டும் இங்கே கொட்டியிருக்கோம். ஃபுல்லாக கொட்டி முடிச்சாச்சு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக பண்ணிட்டாங்க பாருங்க, கொண்டு வந்ததை பூரா. எருவு கொண்டாந்து கொட்டி விட்டோம். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பக்கத்துக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி உழவு ஓட்டிட்டாங்க. சூப்பராக இருக்குப்பா, அந்த கொள்ளலாம் நீட்டாக இருக்குது. நம்ம கொள்ளையை பாரு. நம்மள வந்து ரொட்டேட் விட்டு சுத்தமாக ஓட்டணும். சோளம் உடச்சிக்கிட்டு போனது தான் ஏற்றிக்கு தான் வந்தேன் கொல்லைக்கு. 1 2 முள் இருந்து அதை மட்டும் வெட்டி போட்டேன். இன்றைக்கி எருவு கொண்டு வந்திருக்கேன். இதை கூட ஓட்டிக்கிட்டு கூட மேலே கொட்டி வீசிக்கலான் இருக்கேன். பார்ப்போம். இன்றைக்கி வண்டி வந்தால் ஓட்டணும் சொல்லியிருக்கேன். நீ வண்டி வந்ததுனாக்க நீ வந்து கொல்லையை கட்டிட்டு ஓட்டுவாங்க, நான் எருவு கொண்டாந்து கொட்டுறப்படி கொட்டுவேன். சரி, போகலாமா வீட்டுக்கு? போகலாம் போகலாம். மாடு வேறு பயன் நிற்கிது. நல்லா வெயில் மண்டையை பொழக்குது. ரொம்ப நாளாக அது கொள்ளைக்கு. அவ்வளோதான். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் தான் எருவு அடிக்கணும். வண்டியை வந்து நிழலில் நிறுத்திட்டு வெளிக்கார நிழலில் மாட்டை பிடிச்சி தண்ணி காட்டி கட்டி போட வேண்டியதான். இனிமேல் சாயந்தரம் தானேப்பா? பா பா ஏய் ஏய் ஓ ஓ ஓ.
வா இங்கே இங்கே எங்கே போறீங்க? சரி. ம் நிழலில் கட்டணுமா? சரி போய் பால் வந்து அவ்வளோதாங்க. மாட்டை வந்து நிழலில் கட்டியாச்சு. இனிமேல் 4 மணி வரையும் இந்த இடத்துல தான் கட்டி கிடக்கும் மாடு. அப்பா வந்து மாட்டுக்கு வைக்க அள்ளி போட போகிறாங்க. நம்ம வீட்டு வைக்கப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா இடையில இது எல்லாமே காற்றுல அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரிக்கயிறு மாரி போட்டு சீலை துணியெல்லாம் கிழித்து கயிறை போட்டு நல்லா இறுக்கி கட்டியிருக்கோம். எந்த மழை வந்தாலும் இனி ஒன்றும் பண்ணாது. டீ போட்டியாச்சாம்மா? டீ போட்டுருக்கேன். வந்துருச்சாமாப்பா? வந்துடுச்சு. கேட்டுது. எடுத்துகிட்டு வரேன். இந்த ஆற்றி எடுத்துகிட்டு வரேன் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரேன். இன்னும் ஒரு கொதி வச்சிடும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இல்லைன்னா நல்லா இருக்காது. பச்சை வாடை அடிக்கும் டீ. பாக்யராஜ் இறந்தது உனக்கு தெரியுமா? யாருன்னு தெரியுமா பாக்யராஜ்? ஏன் பாக்யராஜ் தெரியாத? எவ்வளோ படம் நடிச்சிருக்காப்புல, நானும் பார்த்துருக்கேன். அவருக்கு நடிச்சதில் உனக்கு பிடிச்சது என்ன? எல்லா படமே. ஏதோ ஒரு டைலாக் சொல்லிட்டு இருக்கியா? அது தூவ கால் அப்படின்னா, தூவ கால்னா அது எத்தனை கால் இருக்கும் அப்படின்னு போய் பார்ப்பாப்புல. அந்த படம் நல்லா இருக்கும். நிறைய படம். இது நம்ம ஐயர் படம். ஐயர் படம். ஐயரா நடிக்கிறேன்னு சொல்லி இது பண்ணி ஐயர் நடிக்கிற படம். ஆனால் ஐயரா இருக்க மாட்டாரு. ஐயர் தான் படத்துலயே ஐயரா நடிப்பார் வந்து. ஐயரா, ஆமா ஐயரா தான் நடிச்சிட்டு இருப்பாரு. ஆனா அப்போ உள்ள அவங்க எடுத்த படம் பூரா எல்லாம் கருத்துள்ள படம். ஒவ்வொரு பாட்டுலயும் ஒவ்வொரு கருத்தா நல்லா நல்லா இருக்கும். பார்க்கவே ஆசையா இருக்கும். ஆனா இன்னைக்கு அவர் யாருன்னு சொன்ன உடனே நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. வேற நம்ம ஆடுங்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு வந்திருக்கு. ஸோ நம்மள்ட்ட இந்த 2 பெரிய ஆடு விற்றுப்பிட்டோம். இப்போதைக்கு இருக்கிறது இந்த 2 ஆடு தாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஆடெல்லாம் விற்றாச்சு. 2 ஆடு, இந்த 2 பெரிய குட்டி, அந்த சின்ன குட்டி, அவ்வளோதான். பா பா உன் பாப்பா என்ன சொல்லுது? எப்படி கத்துது? அங்கே இங்கே சொல்லு. பாப்பா எப்படி கத்துது? எப்படி உன் பாப்பா கத்துது? எப்படி செஞ்சா அப்படி செஞ்சுமா? தூங்கு. எப்படி பாப்பா எப்படி தூங்கு? நெத்திக்கு பண்ணு நினச்சி சாப்பிட்றாங்க பாருங்க, அவ்வளோ அழகா. என்னமோ இன்னைக்கு மழை வர நேரம் ஒரு கிளாஸ் குடிச்சு அந்த 1/2 கிளாஸ் தான் வேணாம். பண்ணு நினச்சிதிங்களாம்மா? தாத்தா பண்ணனே நினச்சிங்களாம். உங்கள் தாத்தா வாங்கிட்டு வந்தாரடா. தாத்தா வாங்கிட்டு வந்து தாத்தா பண்ணுன்னு சாப்பிட்றியா? தின்னு, நீ தின்னு. தின்னு வேணாமா? சரி போய் சாப்பிடுவாங்க. அப்புறம் மணி வேணும். மாடாட்டு மணி எங்க பொண்ணு யாரு தெரியுமா? பால் முருகன் அத்தை பேத்தி. கொஞ்சம் அத்தை பேத்தி. என்ன வெயிலாக இருந்தாலும் ஒரு டீ குடிச்ச பிறகு தான் அந்த சோடையே ஒரு மாதிரியா தெளிவாக இருக்கும் மனுஷன். டீ குடிக்கலாம் அது ஒரு சோடையாக வந்துட்டுருக்கும். பள்ளிக்கு போயிட்டு வந்து டீ குடிச்சாச்சு. திரும்ப மதிய சாப்பாடு. இன்றைக்கி மதிய சாப்பாடு வீட்டில் இல்லை, கோயிலில். நம்ம கோயிலில் கிடா வெட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க.
சொந்தக்காரங்க. போயிட்டு சாப்பிட்டு வந்து அந்தியில் என்ன வேலைலாம் பார்க்கலாம். எது அல்லுனா இல்லைனாக்க முள்ளு கொல்லை சுத்தம் பண்ண போகணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணனோட கிடா வெட்டு, அதுக்கு தான் எல்லாம் கிளம்ப போகிறோம். அப்பா சொன்னது போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.